அவ்வளோ அருமையாக இருக்குது வீடு பார்க்கவே எனக்கு ஆகா நம்மளுக்கு கிடைக்குதேன்னு நினச்சேன். ஏங்க இத்தனை மாதமாக சும்மா தான் கிடந்தது. ஹலோ, இது 3வது நாள் மீண்டும் வீடு தேடி அலையிற 3வது நாள். 2 நாள் போயுமே எந்த யூஸுமே இல்லைங்க. சொல்லிட்டு வந்திருக்கோம், அலைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கு மேலே. மறுபடியும் இப்போ 3ஆவது நாள் கிளம்பிட்டோம். ஏசாமி ஏமா முதல்ல அன்னைக்கு போனோம்ல? ஆமாம், கொஞ்சம் வெளியே அவுட்டரில் போனோம்னா அங்கே யாரும் 2-3 பேரும் தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்கல்ல. ஆமாம் ஆமாம். ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கினீங்கல்ல? இருக்கு. அவங்ககிட்ட நீ எதுவும் கேட்கலையா? எது? ஓ, அவங்ககிட்டலாமா அன்னைக்கு பேசுனாங்களம்மா? ஆமாம். அதோட சரி, அதுக்கப்புறம் பேசவே இல்லையா? அதுக்கப்புறம் வீடு இருக்கு ஒன்றும் சொல்ல. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஃபோன் பண்ணி கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வரைக்குமே ஃபோனே எடுக்கல. எனக்கு அதுதான் ஆச்சரியம். நீ என்னடா காசு பணமா கேட்டா ஒரு வீடு வாடகை ஏதாவது? எனக்கும் புரியல, அதுதான் எனக்கும் புரியல. தெரிஞ்சுக்கோ, நீ போய் யாராவது கேட்டாங்கன்னா ஓடி ஓடி போய் செய்விய, உன் வேலை போய் செய்வீங்க. யாருக்கும் இல்ல, இப்ப நான் யாரார் நம்பர்லாம் வாங்கினேன்ல, அவங்களுக்கே ஹெல்ப்னு கேட்டப்பெல்லாம் நான் அப்படி ஓடி ஓடி என்னால என்ன முடியுமா அந்த அவங்க கேட்ட ஹெல்ப் முடியற வரைக்கும் நான் விட மாட்டேன். அப்படி ஓடி ஓடி போய் எல்லா ஹெல்ப்பும் எல்லாம் பண்ணேன். எனக்கு ஒரு சின்ன இதுதாங்க, என்ன அந்த இடத்துல அந்த ஏரியாவில் ஏதாவது வீடு இருக்கா அப்படின்னு ஒரு கேட்கறதுக்கு சொல்றதுக்கு கூட அவங்க அதுக்கே ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியம். 2 நாள் இருக்குதுப்பா, இருப்ப இல்ல 2 நாள் கழிச்சு சொல்றதுக்கு முடியல. சரி, இல்ல நான் நினைச்சேன் பிஸி ஆக்கிது இருப்பாங்க. அதாவது எப்படின்னு பாத்துங்க, நேற்று காலையில ஒரு 9 மணிக்கு கூப்பிடுறேன்னு வைங்க, பிஸியா இருக்காங்க, பரவாயில்ல. இன்னைக்கு இப்போ மதியானம் ஒரு 11 மணி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த காலை பார்த்துட்டு கூட திருப்பி கூட கூப்பிடல. சாயந்தரம் நேரம் நைட் நேரம் கூப்பிடல. சரி, மக்கள் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்க, நீ நல்லா தெரிஞ்சுக்க. உண்மையில அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்யற வேலையில வச்சுக்காது. இல்ல செய்யலாம், வேலை உண்டு, நாம உண்டு. இல்ல செய்யலாம். முதல்ல என் வேலையை நான் முதல்ல பார்த்துக்கிட்டு நம்ம வேலையெல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படிதான் பண்ணணும். சரிங்க, வேற என்ன பண்ற, மக்கள் யாருன்ட்டு அப்படியே கத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ அடுத்து இப்ப கிளம்பியாச்சு, இது வேற ஏரியா, இங்கேயும் போய் எல்லாம் தேடி இதை பாருங்க, பின்னாடி எல்லாம் அப்படியே கொஞ்சம் அவுட்டர் தான் மறுபடியும் தேடிட்டு இருக்கிறேன். வாங்க போய் தேடி பார்த்துட்டு மறுபடியும் ஏதாவது கிடைக்குதா இல்லையாங்கிறத சர்ச் பண்ணிடலாமா? சரிம்மா. ஏம்மா ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறேன்? இல்லை சாமி, நாமளும் நிறைய வீடு பார்த்தோம். இப்போ ஆதி பில்டர்ஸ்னு ஒரு வீடுங்க இந்த சைடு பூரா நிறைய இருக்குதுங்க. ஆமாம், இது என்ன கங்கம்பாளையமா என்னமோ ஒரு ஊர்? கங்கம்பாளையமா? கங்கம்பாளையங்க, நல்லா இருக்குது வீடு, பார்க்க அழகாக இருக்குது. இதாப்பா நீங்களுமே பாருங்க. வந்திருந்தாங்க கூட எங்களுக்கு ஒரு வீடு கிடச்சிருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது வீடு பார்க்கவே எனக்கு ஆகா நம்மளுக்கு கிடைக்குதேன்னு நினச்சேன். ஏங்க இத்தனை மாதமாக சும்மா தான் கிடந்தது. நீங்கள் இன்றைக்கி வந்து கேட்குறீங்களா, நேற்றா இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்துருக்குறாங்க அப்படின்னு. எனக்கு என்ன, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லையே. அதுதான் அங்கே பாருங்க காட்டுறேன். இதான் இந்த முதல் வீடு பாருங்க, அந்த முதல் வீடு அது இங்கே வந்துட்டாங்க. இது ஃபுல்லாக இப்போ தான் சுற்றி அடிச்சுட்டு வந்தோம். மொத்தமாக எப்படியும் ஒரு 2-3 வீதி மேலே 4 வீதியாக இருக்கும்ல. 5 வீதி இருக்கும். 5 அத்தனையுமே பார்த்துட்டு வந்துட்டோம், எங்கேயுமே இல்லை. இப்போ தான் வந்தாங்க, எல்லாம் இப்போ தான் வந்தாங்க. எப்போ 2 நாளைக்கு முன்னாடி தாங்க வந்தாங்க. மாத கணக்காக சும்மா இருந்ததுங்கிறாங்க. வாடகையும் கம்மியாக தான், நம்ம இது பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருந்தது. நம்மளுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு இருந்தது. வீடு நல்ல இடம் இதெல்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, சத்தம் இல்லாமல் டாமிக்கும். சரி வா, இதுக்கு மேலே போய் பார்க்கலாம். என்னடா போய் பார்க்கலாம்.